வெல்கம் டு ஈகிள் வாக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், சாம்பார் தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு தேங்காய். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அந்த காயெல்லாம் பொடியாக வெட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் வெட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் வெட்டிக்கோங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் வெட்டிட்டு வந்தாச்சு. கத்திரிக்காய் எப்பவுமே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. எல்லாம் வெட்டினதுக்கப்புறம், அதாவது வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கத்திரிக்காய் நீங்கள் வெட்டினீங்கன்னா கருப்படிக்காது. வெட்டின உடனே சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு போடணும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈகிள் விலாக்ஸ் தமிழ்ங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆளுங்கிற பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இப்போ கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அதாவது பொன்னிறமாக வணங்கணுங்கிற அவசியம் கிடையாது. சும்மா எண்ணெயில் வணக்கினா மட்டும் போதும். எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். வணக்கிக்கலாம். வணங்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வணங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும். இப்போ கருவேப்பிலும் போட்டு 2 டைம் வணக்கிடலாம். வணக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வணக்கும்போது நல்லா மசிச்சு விடணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. சும்மா வணக்கி விட்டாலே போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 தக்காளி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி நிறைய வேணும் அப்படின்னா இன்னொரு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா மசாலாலாம் போட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே வெங்காயம் தக்காளி வணங்கினோடனே நம்ம என்ன குழம்பு செஞ்சாலும் எண்ணெயில் தான் மசாலா வணங்கணும். அப்படின்னா தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லா வரும். இப்போ மசாலா போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மிளகாய் கூட போட்டுக்கலாம். ஆனால் மிளகாய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி கிடைக்கும். நான் இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து எல்லா காயும் போட்டு நல்லா ஒரு வணக்கிடலாம். காய் நல்லா போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளருக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வைங்க. எங்காவது நீங்கள் போகிறீங்க, இல்லை அவசரமாக ஏதாவது குழம்பு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நம்மளுக்கு டைமிங்கும் மிச்சமாகும். உண்மையாலுமே இந்த கிரேவியும் ரசமும் இருந்துட்டால் சூப்பராக இருக்கும். எங்கே போய் என்ன தான் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு வந்து ரசம் வச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வயிறு நிறைய சாப்பிட்லாம். ரொம்ப திருப்தியாக இருக்கும் சாப்பிட்டது. பாருங்கள், நான் 1/2 டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சோண்டு தண்ணியில் வெந்ததுனா தான் அந்த கத்திரிக்காய் சீக்கிரமாகவும் வேகும், நல்லாவும் வேகும். அதாவது மசாலாலாம் நல்லா பிடிச்சி சீக்கிரமாக வெந்துடும். டைமிங்கும் மிச்சமாகும். பாருங்கள், இப்போ நான் நல்லா எல்லாம் பிரட்டிக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி. இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் வணங்கும் போது கண்டிப்பாக வணங்கிடும். இப்போ ஒரு பிரட்டிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி சிம்மில் வச்சு வேக வைங்க. பெருசாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். சீக்கிரமாக வெந்துடும். கத்திரிக்காயும் சரி உருளைக்கிழங்கும் சரி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் ரசம் வச்சுருக்கேன். முன்னாடியே ரசம் வச்சுட்டேன். இந்த ரசமும் இந்த கிரேவியும் செம சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நான் பாத்திரத்தை மாற்றிட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும்தான் அந்த பாத்திரம் சரியாக இருந்துச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு அது பத்தலை. அதனால் நான் இப்போ பாத்திரத்தை மாற்றிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், என்னோடய காயில் வந்து எங்கேயுமே தண்ணி நிற்காது. அந்தளவு தான் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்ததை அதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் வெறும் தேங்காய் மட்டும் ஊற்றிக்கலாம். இல்லாட்டா கொஞ்சம் சீரகம் போட்டால் அதோட டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். நான் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் சீரகம் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். அரைச்சி தேங்காயை இதில் ஊற்றியாச்சு. உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு மேலங்க அதில் வேணால் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ஊற்றி கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி இது பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது. அதாவது ரொம்ப குழம்பு மாதிரி ஆயிரும். இப்போ இது இப்படி இருந்தால் தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குங்கிறத நான் சாப்பாடு போட்டு தட்டில் ஊற்றி இப்போ காமிக்கிற பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும்.
ரொம்ப தண்ணி மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது இந்த குழம்பு. ஓகேங்களா? இப்போ உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.